என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று குருவிடம் சிஷ்யன் வருத்தப்பட்டான். குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. இதோ இவற்றில் ஒன்றை பிடித்துக் கொண்டு வா என சிஷ்யனிடம் குரு சொன்னார். பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான். ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. பரவாயில்லை, வா, நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார். இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டு கழித்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்க தொடங்கின. மேலும் 2 பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளிலேயே வந்து அமர்ந்தன. குரு சிரித்துக் கொண்டே கூறினார், இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கையை அமைதியாக நின்று ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடமே தானாக வந்து சேரும். ஒருவர் தன் தோட்டத்தில் நன்கு விளைந்திருந்த காய்கறிகளை தன் மாட்டு வண்டியில் கட்டி கொண்டு சந்தைக்கு கொண்டு போய் விற்க சென்றார். அப்படி போகும்போது வழியில் அவரது வண்டியின் சக்கரம் பள்ளத்தில் மாட்டிக்கொண்டது. அருகில் யாரும் இல்லை. அப்போது அவர் கடவுளை எனக்கு உதவி செய் என்று வேண்டினார். கடவுள் வரவில்லை. மீண்டும் மீண்டும் அழைத்தார். இருப்பினும் வரவில்லை. ஆகவே அவரே அந்த வண்டி சக்கரத்தை தூக்கி மேட்டில் வைத்தார். இப்போது சுலபமாக அவரால் தூக்க முடிந்தது. அந்த நேரத்தில் அவர் தன்னால் தூக்க முடியாது என்று நினைத்த வண்டியின் சக்கரத்தை தூக்கிவிட்டேனே என்று நினைத்து ஆச்சரியப்பட்டார். அப்போது பின்னால் திரும்பி பார்த்தார். அந்த வழியில் வந்த ஒரு துறவி அவருக்கு உதவி இருந்தார். அந்த துறவிக்கு அவர் தன் நன்றியை கூறி அத்தனை முறை கடவுளை அழைத்தும் அவர் வந்து உதவவில்லை. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு உதவியதற்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன் என்று கூறினார். அப்போது அந்த துறவி, எதற்கு கடவுள் மீது கோபம் கொள்கிறார்? அவர் உனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லாதே. நீ முயற்சி செய்ததால் தானே நானே வந்து உதவினேன். நீ ஏதேனும் முயற்சி செய்தால் தானே கடவுளால் உனக்கு உதவ முடியும். ஆகவே கடவுள் உனக்கு உதவ வேண்டும் என்றால் ஏதேனும் முயற்சி செய்து அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடு என்று கூறி சென்றார். அழகிய காலை. ஒருவன் ஒரு ஞானியிடம் சென்று கேட்டான், மனித வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அவன் விதியா இல்லை அவன் மதியா? ஞானி சொன்னார், ஒரு காலை உயர்த்தி மறு காலால் நில். கேள்வி கேட்டவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆனாலும் இடது காலை உயர்த்தி வலது காலால் நின்றான். சரி, அந்த இன்னொரு காலையும் உயர்த்து என்றார் ஞானி. 2 காலையும் உயர்த்தி எப்படியா நிற்பது என்றான் அவன். ஞானி அமைதியாக சொன்னார், நான் காலை தூக்க சொன்னபோது எந்த காலை தூக்குவது என்று தீர்மானம் செய்தது உன் மதி. ஒருமுறை தீர்மானித்த பிறகு மறு காலையும் ஒரு சேர தூக்கி நிற்க முடியாது என்பது விதி. உன் மதி பாதியை தீர்மானிக்கிறது, மீதியை உன் விதி தீர்மானிக்கிறது என்றார். ஞானியின் வார்த்தைகளில் சூட்சமமான உண்மை இருக்கிறது. விதி என்பதே முன்பு நாம் மதிக்கொண்டு தீர்மானித்ததன் பின்விளைவாகவே பெரும்பாலான நேரங்களில் இருக்கின்றது. கால நேர சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு மதிக்கொண்டு உழைத்தால் அந்த விதியும் வளைந்து கொடுக்கும். எனவே விதி மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம், ஆனால் விதி மட்டுமே ஒருவனது வாழ்க்கையை தீர்மானித்து விடுவதில்லை. ஒரு கிராமத்தின் வழியாக ஒரு நாள் ஒரு முனிவர் சென்று கொண்டிருந்தார். ஒரு பெண் முனிவரிடம் வந்து தன் வீட்டின் அருகில் உடல்நலமில்லாத குழந்தை ஒன்று இருக்கிறது என்றும் அக்குழந்தையை குணமாக்கி தரும்படியும் உதவி கேட்டாள். உடனே முனிவர் அந்த பெண்ணிடம் உடல்நலமில்லாத அக்குழந்தையை அழைத்து வரும்படி கூறினார். அந்த பெண்ணும் உடல்நலமில்லா அந்த குழந்தையை கொண்டு வந்தாள். முனிவரும் அந்த குழந்தையை ஆசீர்வதிப்பது போன்று பிரார்த்தனை செய்தார். எத்தனையோ மருந்துகள் கொடுத்தும் குணமாகாத அந்த குழந்தை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் குணமாகி விடுமா என்ன என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன் கூச்சலிட்டான். உனக்கு அது குறித்து என்ன தெரியும்? நீ ஒரு அறிவில்லாத முட்டாள் என முனிவர் அந்த மனிதனை பார்த்து கூறினார். முனிவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த மனிதனுக்கு மிகவும் கோபம் வந்தது. பலரின் முன்னிலையில் தான் அவமானப்படுத்தப்பட்டதாக நினைத்தான். அவனுடைய முகம் கோபத்தால் சிவந்தது. அந்த முனிவரை கடன் சொற்களால் எப்படியாவது திட்டி அவர் மனதை காயப்படுத்தி விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். புன்முறுவலுடன் அவன் அருகில் வந்த முனிவர், நான் சொன்ன வார்த்தைகளால் நீ கோபம் அடையவும் சூடாகவும் முடியும் என்றால் நான் கூறும் நல்ல வார்த்தைகள் ஏன் சிலரை குணப்படுத்த முடியாது என்று நினைக்கிறாய் என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்ட பிறகு அந்த மனிதனுக்கு வார்த்தைகளின் வலிமை புரிந்தது. நல்லதை பேசினால் நிச்சயம் நல்லது நடக்கும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு.
புகழ்பெற்ற வில்வித்தைக்காரர் துறவி இருந்தார். அவரிடம் போட்டியிட ஓர் திறமை வாய்ந்த இளம் வில்வித்தைக்காரர் முன் வந்தார். துறவிக்கு சவால் விடக்கூடியவராய் அந்த இளம் வில்வித்தை வீரர் இருந்தார். இருவரும் பல போட்டிகளிலும் வென்று முன்னேறினர். தூரத்தில் இருக்கும் ஒரு மாட்டு பொம்மையின் கண்ணில் மிக சரியாக முதல் அம்பால் அடித்து பின் அடுத்த அம்பால் அந்த அம்பையை இரண்டாய் பிளந்து சாதனை செய்து காட்டினார் இளம் வீரர். அருமை என்று பாராட்டிய துறவி, என்னுடன் ஒரு இடத்துக்கு வா, அங்கு வந்து ஜெயிக்க முடிகின்றதா என்று பார்ப்போம் என்றார். அடக்க முடியாத ஆவலுடன் துறவியை பின்தொடர்ந்தார் இளம் வீரர். ஒரு பெரிய மலை சிகரத்தில் ஏறிய துறவி மிக உயரத்தில் 2 மலைகளின் இடையே நடந்து செல்வதற்காக போடப்பட்டிருந்த சின்னஞ்சிறிய மரப்பாலத்தின் நடுவில் சென்று நின்றார். பாலம் ஒருவர் மட்டுமே செல்ல முடிந்ததாய் இருந்தது. கீழே பாதாளம், கொஞ்சம் சறுக்கினால் மரணம் நிச்சயம். தன் வில்லை எடுத்த துறவி அம்பை தொடுத்து தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் கனியில் மிக சரியாக அடித்தார். இப்போது உன்முறை என்றபடி பாலத்தில் இருந்து மலைப்பகுதிக்கு சென்று நின்று கொண்டார். இளம் வீரருக்கோ கை கால் எல்லாம் உதறியது. கனியை சரியாக அம்பால் எய்ய முடியவில்லை. அவரது முதுகை தடவி கொடுத்த துறவி, உன் வில்லில் இருக்கும் உறுதி மனதில் இல்லை என்றார். ஆம் நண்பர்களே, மன உறுதி உடையவர்கள் நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும். மன அமைதியை பொறுத்தே உங்கள் செயல் உறுதி அமைகிறது. குருவிடம் வந்து சேர்ந்த புதிதில் சிஷ்யனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. எந்த ஒரு முக்கியமான பணியை செய்தாலும் முதல் முயற்சியிலேயே முழுமையான வெற்றி அவனுக்கு கிடைப்பதில்லை. அதை குருநாதர் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றாலும் சிஷ்யனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. ஒரு சில நாட்கள் அவனை கவனித்து வந்த குரு ஒரு நாள் அவனை அழைத்து பேசினார். கிளி ஜோதிடர்களின் கூண்டுக்குள் அடைப்பட்டு கிடக்கும் கிளிகள் சீட்டை எடுத்துவிட்டு திரும்பவும் கூண்டுக்குள் செல்கின்றன. எதனால் என்று தெரியுமா என்று கேட்டார். தெரியவில்லை குருவே என்றான் சிஷ்யன். குரு பேசலானார். சுதந்திரமாக பறந்து திரியும் கிளியை பிடித்தவுடன் முதலில் அதன் சிறகுகளை வெட்டி எடுத்து விடுவார்கள். கிளியானது அதை உணராமல் பறக்க முயற்சிக்கும். ஆனால் அதனால் இயலாது. தனக்கு சிறகுகள் இல்லை என்று கிளிக்கு தெரியாது. மீண்டும் மீண்டும் பறக்க முயற்சித்து தோற்று போகும். வெட்டப்பட்ட சிறகுகள் மறுபடியும் வளர்ந்துவிடும். கிளியால் அப்போது பறக்க முடியும். ஆனால் அது பறக்க முயற்சிப்பதில்லை. தான் பலமுறை பறக்க முயன்று அது பலிக்காததால் தனக்கு இப்போது பறக்கும் சக்தி இல்லை என்று தவறாக நம்பிக்கொள்ளும். ஒவ்வொரு தோல்விக்கு பின்னரும் அடுத்த முறை வெற்றி கிடைக்கும் என நம்புவதும் அதே நம்பிக்கையுடன் விடாமுயற்சியை தொடருவதும் தான் முக்கியமாகும். இத்தனை தடவைகள் தோற்று போனோமே என்ற கவலையை மனதுக்குள் கொண்டு சென்றால் வெற்றி வாய்ப்பு இருந்தும் நம்பிக்கையின்மையால் முழு அளவில் முயற்சி செய்யாமல் தோற்று போவோம் என்றார் குரு.